ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாழ்க வளமுடன். வெல்கம் டு ஆர்சிஏ விலாக்ஸ். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பாலக்கீரை துவரம்பருப்பு போட்டு கடையில் எப்படி செய்கிறதுன்னு நம்ம பார்க்க போகிறோம். இப்போ பாலக்கீரை வாங்கிக்கோங்க. இதில் துவரம்பருப்பு நான் ஒரு கட்டு கீரை வாங்கினால கொஞ்சம் துவரம்பருப்பு எடுத்திருக்கேன். இதை நல்லா அலசிக்கோங்க. நல்லா கழிஞ்சு ஒரு 2-3 தடவை கழிஞ்சு அதை நம்ம குக்கரில் வேக வைக்க போகிறோம். பாலக்கீரையில் நிறைய அற்புதமான சத்துக்கள் இருக்குது. பாலக்கீரையில் இரும்பு சத்து, பீட்டா கரோடின், ஃபோலிக் அமிலம், கால்சியம் போன்ற எல்லா சத்தும் இதில் அடங்கியிருக்கு. இப்போ துவரம்பருப்பை போட்டுக்கோங்க. அதில் கொஞ்சம் மஞ்சத்தூள், ஒரு தக்காளி கட் பண்ணி போட்டுக்கோங்க, கொஞ்சம் பெருங்காயத்தூள் இதில் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம குக்கரில் இதை வேக வைக்க போகிறோம். ஃபஸ்ட்டு இதை நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. அந்த மஞ்சள் தூள் எல்லா பக்கமும் நல்லா அப்போ தான் கரையும். நல்லா கிண்டி விட்டு இதை ஒரு 3 விசில் வச்சுக்கோங்க. இந்த பருப்பு ரொம்ப வேக வேணாம், 3/4 வாசி வெந்தால் போதும். அது 3 விசில் வச்சு நம்ம எடுத்துக்கிட்டோம். இப்போ இந்த பாலக்கீரையை நல்லா கழுவி நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ பாருங்கள், பருப்பு 3/4 வாசி வெந்துருச்சு. இதோடு நம்ம இந்த பாலக்கீரையை இப்போ நம்ம சேர்த்துக்கலாம். பாலக்கீரையில் ஃபோலிக் அமிலம், கால்சியம் எல்லாமே ஜாஸ்தியாக இருக்குது. பாலக்கீரையை இப்போ இதோடு சேர்த்துக்கோங்க. பாலக்கீரையில் ஃபோலிக் அமிலம் அதிகமாக இருக்கிறதுனால கர்ப்பிணி பெண்கள் இதை சாப்பிட்டா அவங்க உடம்புக்கு ரொம்ப நல்லது. பால் கொடுக்கும் பெண்கள் குழந்தை பிறந்து பால் கொடுக்கும் பெண்களும் இதை சாப்பிட்டா அவங்களுக்கும் ரொம்ப நல்லது உடம்புக்கு. இப்போ இதை நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. நம்மளுக்கு உரப்புக்கு தேவையான பச்சை மிளகா போட்டுக்கோங்க. நான் 2 பச்சை மிளகாவை 2ஆக கீறி போட்டிருக்கேன். இதோட பெரிய வெங்காயம் நீளமாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. நம்மளுக்கு தேவையான அளவு எல்லாமே போட்டுக்கலாம். இப்போ வெள்ளைப்பூடு தட்டி போட்டுக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் சேர்த்து கிண்டி விட்டுக்கோங்க. இப்போ இந்த பாலக்கீரை நல்லா கொதிக்கட்டும். அப்போ தான் இந்த பருப்போடு சேர்ந்து கிண்டி விட்டுக்கோங்க. நல்லா கொதிக்கும் போது தான் இது எல்லாமே வேகும். கீரை சீக்கிரமே வெந்துடும். பாலக்கீரையில் வைட்டமின் ஏ இருக்கிறதுனால நம்மளுக்கு மாலைக்கண் நோய் மற்றும் கண்ணில் உள்ள அரிப்புகள் வராமல் தடுக்கிறதுக்கு இது உதவுது. நம்மளுக்கு தேவையான அளவு இதில் உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்து நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. இப்போ இந்த பாலக்கீரை நல்லா கொதிக்கட்டும். இப்போ தண்ணி நம்மளுக்கு தேவைப்பட்டால் கொஞ்சம் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். நான் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிட்டேன். இந்த கீரை சாப்பிட்றதுனால பாலக்கீரையில் இரத்த சிவப்பு அணுக்கள் உற்பத்தி செய்வதனால அனீமியா நோய் வராமல் நம்மளுக்கு இருக்கும். பாலக்கீரை ரொம்ப உடம்புக்கு நல்லது. பாருங்கள், இப்போ நல்லா கொதிச்சிருச்சு. இது கொதிச்சோடையுமே இது இந்த கீரை ஈஸியாக வெந்துடும். அவ்வளோதான், வெந்துருச்சு. நம்ம இறக்கியாச்சு. இப்போ இதை நம்ம தாளிச்சுக்கிறணும். இப்போ ஒரு சட்டி வச்சுக்கோங்க அடுப்பில். அது நல்லா காய்ஞ்சோனி எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இப்போ நம்ம இதை தாளிக்க போகிறோம். எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் காயட்டும். இப்போ கடுகு உளுந்தம்பருப்பு போட்டுக்கோங்க. கடுகு உளுந்தம்பருப்பு நல்லா வெடிக்கட்டும். ஜீரகம் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. பட்டை மிளகாவை 2ஆக கிள்ளி போட்டுக்கோங்க. இதுக்கு தாளிக்கிறதுக்கு சின்ன வெங்காயம் போட்டு தாளித்தா நல்லாயிருக்கும். சின்ன வெங்காயம் போட்டுக்கோங்க. கறிவேப்பிலை போட்டுக்கோங்க. இதை நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. வெங்காயம் கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் இந்த தாளிப்பை நம்ம பாலக்கீரையில் நம்ம சேர்க்க போகிறோம். பாலக்கீரையை புற்றுநோய் வராமல் தடுக்கிறதுக்கு ரொம்ப உதவுது. இப்போ பாருங்கள், பாலக்கீரையில் இந்த தாளிப்பை நம்ம சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். ஒரு பாலக்கீரை ரொம்ப ஈஸியாக, ரொம்ப சத்துள்ள பாலக்கீரை நம்ம ஈஸியாக செஞ்சாச்சு. இது செய்கிறதுக்கு ஒரு 5 நிமிஷம் போதும். இதை நல்லா தாளிப்போடு சேர்த்து கிண்டி விட்டுக்கோங்க. பாலக்கீரை ரெடி ஆயிடுச்சு. இந்த பாலக்கீரை சாப்பிட்றதுனால நம்ம நரம்பு மண்டலத்தையும் வலுவூட்டுறதுக்கு இது உதவுது. ரத்த அழுத்தம் வராமலும் நம்மளுக்கு தடுக்குது. ஒரு பாலக்கீரை சத்துள்ள கீரை ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஆர்சிஏ விலாக்ஸ் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.